பேசுங்க பேசுங்க. உங்கள் கோரிக்கை என்னன்னா சொல்லுங்க. ஆனா 60 ஆண்டுகளாக நாம கேபிட்டல் ஆர்டி கொடுக்க அது ஜனநாயகமா சர்வாதிகாரம். இவங்க நாளைக்கு நம்ம வந்து ஓட்டு கேட்டு வருவாங்களா வரமாட்டாங்க. அவங்கள என்ன கேட்கணும் எப்படி அவங்கள ஆட்சி அமைக்கணும் நம்ம யார் ஒப்பேர சொல்லுலையே ஒப்பேர சொல்லுவாங்களா சீலியா ஆழ்கடலில் இருப்பதும் நீர்தான், பரப்பதும் நீர்தான், அணைகளில் தேக்கி இருப்பதும் நீர்தான். ஆழ்கடலில் இருக்கக்கூடிய தண்ணி உயரப்பட்டு என்ன ஆகும்? எந்த விஞ்ஞானத்தாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆகாயத்தில் வரக்கூடிய நீர் மேகம் மழையில பெய்யாது என்ன ஆகும்? யாராலையும் எந்த விஞ்ஞானத்தாலையும் கட்டுப்படுத்த முடியாது. அணைகளில் தேங்கி இருக்கிற நீர் உடைச்சிட்டா எந்த விஞ்ஞானத்தாலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதுபோலதான் நீங்க சத்துணவுடைய பெண்கள், அண்ணனுடைய பெண்கள், நீங்கள் போராட ஆரம்பிச்சீங்க. இனி எந்த சக்தியாலையும் உங்களை தடுக்க முடியாது. 44 ஆண்டுகளாக நான் போராட்டம் பண்ணேன். நான் ஒரு கோஷம் போடாமல் ஒரு 10 கிட்ட சொன்னால் அது எனக்கு தவறான வழியில் வந்த காத்தாக பார்க்கக்கூடிய சகோதரிகளை. அதனால இன்னைக்கு இந்த துறைக்கு ஒரு மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு பெண் தான். எட்டி பார்த்துருக்காங்களா? கிடையாது. தூத்துக்குடியில் நாங்கள் ஒரு மாநாடு போடுறோம், ஓய்வூதிய மாநாடு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பால்மணி ஒரு வீதியை விட்டு அடுத்த வீதியில் தான் அந்த அம்மா வீடு. வாங்கன்னு கூப்பிட்டோம், வந்தாங்களா? இல்லை. நாங்கள் பார்த்தோம், அனுபவித்தோம். இந்த அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கு வேறுபாடு கிடையாது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்க வரைக்கும் சத்துணவு ஊழியர்களுக்காக அங்கன்வாடி ஊழியர்களுக்காக நான் எதையும் கேட்க மாட்டேன். இவங்களுடைய ஒப்பந்தம். அதே மாதிரியே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாலும் நான் சத்துணவு ஊழியர்களுக்கு தலையை செய்ய அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லி 2 பேர் கொடுத்துறாங்க. 2 கட்சிக்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. கொடியும் கொள்கையும் கோசமும் தான் வேலை இருக்குமே தவிர, ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடாது என்பதை கொள்கையாக இருக்காங்க. அதான் உண்மை. நான் சொல்ல தவறு தான் சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். இந்த பெண்களை இவ்வளோ வெயில காக்க வச்சு பார்த்தீங்களா? 3ஆம் தேதியிலேருந்து அவங்க போராட்டம் இருக்கோம். எந்த எம்எல்ஏ பார்த்தாங்களா? எந்த எம்பியை பார்த்தாங்களா? எந்த மந்திரியை வந்து உங்களுடைய கோரிக்கை கேட்டாங்களா? அப்போ என்ன இது பேர் ஜனநாயகமா? ஜனநாயக ஆட்சியா? தேர்தல் போட்டு எப்படி உட்காருங்க? நீங்கள் எப்படி பார்த்து ஓட்டு போட்டுக்காக வர்றீங்க? மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க. என்ன காரணம்? கிட்ட வச்சு பேசுங்க. காரணம் இந்த சமுதாயம்